இந்த நாளிலும் கூட நான் ஒரு முறை கூட உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பூமியில் பிறந்ததினால் உண்டான எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் வாழ்வுகளும் அவருடைய கிருபை நீவுகளும் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலே வந்து நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, இயேசு இந்த பூமியில் பிறந்தபோது நடந்த ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு பிறந்த பொழுது இந்த பூமியில் நடந்த 2 சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு பிறந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம் இது. அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இயேசு பிறப்பினால இன்னொரு சம்பவம் நடந்தது, அதையும் படிப்போம். இது லூக்கா 2வது அதிகாரம் 1லிருந்து, அது மத்தேயு 2வது அதிகாரம் 1லிருந்து. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் பயத்திலிருந்து சந்தோஷத்தை காண்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இன்னொரு கூட்ட ஜனம் சந்தோஷமாக இருந்தவங்க பயப்பட ஆரம்பித்தார்கள். இதுதான் இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் வருகை நியாய தீர்ப்புலையும் இப்படி தான் இருக்கும். இயேசுவின் பிறப்பில் எப்படி ஒரு கூட்ட ஜனங்கள், பயத்தில் இருந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு கூட்ட ஜனம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தவன் பயம் அடைந்தாங்க, கலக்கம் அடைந்தார்கள். இது இயேசுவின் பிறப்பில் நடந்தது போலவே அவருடைய வருகையிலும் நடக்கும். சரி, இப்போது என்ன நடக்குது? இந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த லூக்காவில் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி, பயப்படாதிருங்கள். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பாருங்க. பல வருடங்களாக டிசம்பர் மாதம் வந்தாலுமே எல்லாருக்கும் பயம்தான். இந்த டிசம்பருக்கு என்ன நடக்குமோ,
அது அந்த சுனாமின்ற ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சுனாமி ஸ்டார்ட் ஆகி அடுத்தது வெள்ளம் வந்து, அப்புறம் வந்து கொரோனா வந்து, இப்படியே ஒன்று ஒன்றா வந்து இந்த வருஷமும் வந்துச்சு. மழை வந்து அவ்வளோ தண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, தண்ணி. அப்போ டிசம்பர் வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு பயம்தான். இந்த உலகம் பயத்தை உண்டாக்குகிற உலகம், மறந்து போயிடாதீங்க. நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் பயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் மனுஷன் பயந்து தான் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. சில பேர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. அப்படின்னா என்னென்னா அவ்வளோ நிச்சயம் இல்லை, பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்ற மாதிரி வாழ்கிறாங்க. அப்போ எவ்வளோ பயம் இருக்குது பாருங்கள். அப்போது இன்னைக்கு பாருங்கள், பயம். நம்ம பணத்தை வீட்டில் வச்சா வீடு புகுந்து திருடுறவன் திருடின்னு போயிடுவான். பேங்க்கில் வச்சா அதையும் நம்மளுக்கு எதனா மெசேஜ் அனுப்பி ஓடிபி இல்லாமலே திருடுறவன் திருடிடுறான். அப்போ நம்ம பணத்தெல்லாம் எங்கே தான் வைக்குது? பேங்க்லேயே வைக்க முடியல, வீட்லேயே வைக்க முடியலன்னா எங்கே தான் வைக்கிறது? திருடுறவன் அந்த அளவுக்கு திருடின்னு இருக்கிறான். பயமாக இருக்குது இல்லை? மனுஷங்களை யோசித்து பாருங்கள். பயம். ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு பஸ்ஸில் போனால் பயம். ஏன்னா எவனா பிக் பாக்கெட் அடிச்சுடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இன்றைக்கி ஃபோனை வச்சுக்கின்னு, நல்ல ஃபோனை வச்சுக்கின்னு சும்மா இப்படி காட்டியிருந்தா கூட பைக்கில் போகிற டக்குன்னு பிடின்னு ஓடிடுறான். எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி சர்ச்சு ரெடி பண்ணும்போது பேசிக்கணும். வீர தமிழச்சிகள் முறத்தால் புளியை துரத்துனாங்க. ஆனால் ஒரு பல்லியை பார்த்து பயப்படுவாங்க, கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுவாங்க. ஆம்பளையை போட்டு சாத்துவாங்க. ஆனால் ஒரு பல்லி வந்தா ஐயோ வந்துடுச்சு, பல்லி வந்துச்சு, கரப்பாம்பூச்சி வந்துடுச்சு. பாருங்க, ஒன்றில் தைரியமாக இருந்தால் இன்னொருத்தில் எப்படி இருக்கிறோம்? பயத்தில் இருக்கிறோம். அப்போ பயம் இந்த உலகம் முழுவதும் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறது. பயம் மனுஷனை ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. பல விதமான பயம் இருக்குது. படிக்கிற பசங்களை போய் பாருங்க, எக்ஸாம் பயம். படிக்கிற பசங்களுக்கு என்ன பயம்? எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னா போதும், எழுதும் போதே பயம் வந்துடும். ஐயோ என்னடா பாரா, டைம் டேபிள்னா படிக்கிற பசங்க பயம். அடுத்தது யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணணும், அப்போ ஒரு பயம் வந்துடும். ஐயோ கல்யாணம் பண்ணி எப்படி இருப்போம்? இவனால அம்மா அப்பா வீட்டில் ஜாலியாக என்ன பண்ணோம், உக்காந்த சாப்பிட்டு காலத்தை கழிச்சிட்டோம். இப்போ கல்யாணம் பண்ணால் நம்மளே வீடு பெருக்கணும், நாம் சமைக்கணும், நாம் துணி துவைக்கணும், எல்லாமே நாம் செய்யணுமே. கல்யாணம் பண்ணோன்னா ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு பயம்தான். ஐயோ கல்யாணம் பண்ணி எப்படி வீடு எடுத்து வாடகை கட்டி சாப்பாடுக்கு சம்பாதிச்சு கொடுத்து எப்படி குடும்பத்தை நடத்துவோம்? முன்ன பின்ன நடத்தியிருந்தால் பரவாயில்ல. அதனால் ஒரு பயம்தான், எல்லாருக்குமே பயம் இருக்கும் இல்லை? கல்யாண வயசு வந்து ஒரு கல்யாணம் பண்ண ரொம்ப நான் சந்தோஷமாக, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது, பயம் இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறோன்ட்டு. வேலை செய்கிற இடத்துல பயம். வேலை நல்லா போயிருக்குது, எவன் கெடுப்பான், எவன் என்ன சதி பண்ணுவான் தெரியாது இல்லை? பொல்லாத உலகம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க தெரிஞ்சு அதை கெடுக்கிறதுக்குன்னே எவனா இருப்பான். ஆனால் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இயேசு இந்த பூமியில் பிறந்த உடனே மக்களுக்கு சொல்லப்பட்ட முதல் நற்செய்தி பயப்படாதிருங்கள். மக்களுக்கு சொல்லப்பட்ட முதல் நற்செய்தி பயப்படாதீங்க. ஏன்னா இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தருக்காக இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். உங்களுடைய பயங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க, நீங்கள் பயப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு வராமல் தடுக்க, உங்களுக்கு பயப்படுகிற காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். இதுதான் முதல் நற்செய்தி. பயப்படாதிருங்கள் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ரெண்டாவது இயேசு பிறந்தது யாருக்காக அப்படின்னா எல்லா ஜனத்துக்காகவும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே இயேசு பிறந்திருக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி அப்படி சொல்லல, யூதர்களுக்கு நற்செய்தி சொல்லல, எல்லா ஜனம்.
அப்போது இயேசுவை பற்றி ஒரு தெளிவான வரைபடம் நமக்கு தேவை. இயேசு என்பவர் யார்? அவர் மனுஷன் அல்ல, மனுஷனாய் பிறந்த தெய்வம். எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள், ஒரு கணவன் மனைவி இணைந்து கர்ப்பம் தரித்து பிறந்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படி பிறக்காமல் என்ன பண்ணார்னா, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய பலத்தினால கன்னியின் வயிற்றில் உற்பத்தி ஆகி கருவாகி பிறந்திருக்கிறார். ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது. அவரை வந்து ஒரு அப்பா அம்மாக்கே பிறந்திருந்தார்னா நம்ம அவரை வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச மாட்டோம். அவர் என் பாவத்தை சுமந்தார் நம்ப மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம், நானே ஒத்துக்க மாட்டேன். அது எப்படியா? ஏசு உங்கள் அப்பா அம்மா ஏசு உங்கள் பாவத்தை சுமந்தார்னா நான் ஒரு மதத்திலேருந்து நானும் சொல்லுவேன், எங்கள் சாமி எங்கள் பாவத்தை சுமந்து இருக்குது சொல்லுவேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி பேசும்போது சொல்லலாம், உன் தெய்வம் செஞ்சுருக்குதா, என் தெய்வம் செஞ்சுருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்ததுக்கு காரணம் என்ன கவனிக்கணும். இயேசு கண்ணின் வயிற்றில் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, மனுஷனுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கணும்னா அவர் பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே பாவம் இல்லாதவராய் பிறந்த ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மட்டும்தான் மட்டும்தான். அவர் தேர வேற யாரும் இல்லை. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் பல காரியம் செய்கிறோம், பல காரியங்களில் ஓடுறோம். நமக்கு வந்து எந்த தெய்வத்தின் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை பொறாமையோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. மற்ற மதங்கள் மேலே எந்த வெறுப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் நம்புகிற நம்பிக்கையில் நம்ம உறுதியாக இருப்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்குது. நான் இயேசுவை உண்மையான தெய்வம் நம்புகிறேன்னா அதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கிறதுனால தான் நான் நம்புகிறேன். எனக்கு ஆதாரம் இல்லைன்னா நம்ப மாட்டேன். அதுக்கு 1000 பேர் 1000 சொல்லலாம். இயேசு பிறந்தாருன்றதுக்கு அத்தாட்சியே இல்லை. சில பேர் கேட்குறாங்க, இயேசு பிறந்தாருக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? இந்த உலகமே கிமு கிபின்னு எப்படி மாற்றப்பட்டு இருக்குதுன்னா, இயேசு பிறந்ததுனால தான் கிமு கிபியே வந்து இருக்குது. பிசாசு தந்திரமா அதெல்லாம் கூட மாற்றுறான். நீ என்ன தான் மாற்றினாலும் இயேசுவின் வல்லமை பிசாசின் வல்லமை விட பெருசாக இருக்குது. ஆமென். வசனம் சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகுச்சா? கிருபை பெருகினது. அது போல தான் எங்கெல்லாம் பிசாசின் வல்லமைகள் பெருகுகிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் வல்லமை அதிகமாய் பெருகும். நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, இயேசு பிறந்தது எல்லா ஜனத்துக்காகவும் பிறந்தான்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகமே என்ன நினைக்குது? கிறிஸ்தவர்கள்னா இயேசுவை கும்பிட்றவங்களாம் கிறிஸ்தவங்க, இயேசு அவங்களுக்காக தான் வந்தார், யூதர்களுக்காக தான் வந்தார். இது ஒரு பெரிய பிரச்சனை ஓடும். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல. சில பேர் தெரிஞ்சவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா, இயேசுவை நீங்கள் எப்படிங்க கும்பிடலாம், அவர் யூதருக்காக தானே வந்தார். அவர் ஏன் யூதருக்காக வந்தார்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் இஸ்ரேல் நாட்டில் பிறந்தார்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நல்லா கவனிங்க, மனுஷனை தேவன் உண்டாக்கி அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். வரும்போது ஆதாமை உண்டாக்கி வரும்பொழுது ஆதாமின் சந்ததியில் பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் பாவம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தவறி இடறி போய் விடுறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, ஆதாமுடைய சந்ததியை தேவன் அது சொல்லப்போனால் அவர் தண்ணீரினால் அந்த ஜனத்தையெல்லாம் அழிக்கிறாரு, தண்ணினால் அழிக்கிறார். ஏன் அழித்தார் அப்படின்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி ஒரு ஆளுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னா சொந்த குடும்பமே அவனை என்ன பண்ணிடுது, தள்ளி ஓரமாக வச்சுக்குது. அப்பாவாக இருந்தால் கூட என்ன சொல்லுது, பொண்ணு பிள்ளைங்க அவர் சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்ருவாங்களா? குஷ்டரோகம் வந்துட்டா சாப்பிட மாட்டாங்க, நேசிக்கிறாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, நீ என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மகன், பிள்ளையெல்லாம் ஓகே, நான் உன்னை நேசிக்கிறோம், ஆனால் உன்னுடைய வியாதி எனக்கு வருவதை நான் விரும்பவில்லை, அந்த வியாதி பரவக்கூடியது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம். அன்னைக்கு இந்த மக்கள்களுக்கு வந்த வியாதிகள் பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய வியாதிகள் வந்து எல்லா மனுஷர்களும் சாக வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த மனுக்குலத்தை காப்பாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குடும்பத்தை எடுக்கிறாரு. அதில் பாதிக்கப்படாத ஒரு குடும்பம் நோவான்ற குடும்பத்தை எடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து மனுக்குலத்தை உருவாக்குறதுக்காக பிளான் வச்சு மற்றவெல்லாம் வியாதியில் தொற்று நோயில் பாதிக்கப்பட்டு எல்லாம் நோயில் அழிந்து கொண்டு இருக்கிறான். தெரியல, எய்ட்ஸ் வந்து இருக்குது. எய்ட்ஸ் வந்து உடனே தெரியுமா? தெரியாது.
டிபி வந்திருக்குது, உடனே தெரியுமா? தெரியாது. பல வருஷங்கள் ஆகிட்டு தான் தெரியும். அதுபோல் அவனுக்கு வியாதி வந்து இருக்குது. அதனால் கர்த்தர் அந்த மனுக்குலத்தை அழித்து திருப்பி நோவான்ற ஒரு ஆளை எடுக்கிறாரு. இப்போ இந்த நோவாவுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க தான் காம், சேம், யாபேத் என்ற 3 பிள்ளைகள் மூலமாக தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்கள் பரவி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மக்கள்கள்லாம் வந்ததுலேருந்து அந்த குடும்பத்திலேருந்து வராரு. எந்த குடும்பம்? சேமுடைய சந்ததியிலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வராரு. அந்த சேமுடைய சந்ததியிலேருந்து வந்தவர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் அவர் வருவன் வாக்கு பண்ணார். அதனால அவர் யூதர் குடும்பத்தில் பிறந்தார். சப்போஸ் சேமுடைய சந்ததியில் வருவன் வாக்கு பண்ணல, ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கல கர்த்தர், லோத்துவை தேர்ந்தெடுத்திருந்தார்னா அந்த ஜெனரேஷனில் பிறந்திருப்பார். புரியுதுங்களா? இதில் வந்து கர்த்தர் வந்து பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. ஒரு ஜனத்தை நேசிக்கிறது இன்னொரு ஜனத்தை நேசிக்காமல் இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார், ரட்சிக்கப்படாத மற்றவங்களையும் நேசிக்கிறார். நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் நேசிக்கலன்ட்டு இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மளாம் கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறோம், அவங்க கீழ்ப்படியில், அவ்வளோதான். அப்போ ரெண்டாவது ஒரு செய்தி என்னென்னா, இயேசு இந்த பூமியில் பிறந்ததுனால அவர் எல்லா மனுஷனுக்காகவும் பிறந்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மனுஷனுக்கும் இயேசு தேவை என்று அர்த்தம். எல்லா மனுஷனுக்காகவும் பிறந்திருக்கிறார்னா அப்போ எல்லா மனுஷனுக்கும் யார் தேவை? இயேசு தேவை. அதை மறந்துடக்கூடாது. எல்லா மனுஷனுக்காகவும் நான் வந்திருக்கிறேன்னு கடவுள் சொல்லும் போது அப்போ எல்லா மனுஷனுக்கும் அவர் தேவை, அது மறந்துடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பிசாசுடைய பெரிய தந்திரம், வஞ்சகம் என்னன்னா, மனுஷர்களை பல விதங்களில் பிரித்து பலவிதமான வைராக்கியங்களை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, இயேசுவை மட்டும் வணங்குவதை தடுத்து கொண்டு இருக்கிறான். ஒரு மனுஷன் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குறதுக்கு பிசாசு தடை பண்ண மாட்டான். கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டத்தில் போய் கூட இருப்பதற்கு பிசாசு தடுக்க மாட்டான். ஆனால் இயேசுனார் கோயில் போகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்க போகிறேன், நான் ஞானசானம் எடுக்க போகிறேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாக மாற போகிறேன்னா பல போராட்டம் வரும். அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு ஏன் போராட்டம் வருதுன்னா, பிசாசுக்கு என்னென்னா, நீ எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ கடவுளுக்கு வெளியில் இருக்கிற, கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு வெளியில் இருக்கிற, கடவுளுடைய நன்மைகளுக்கு வெளியில் இருக்கிற. ஆனால் இயேசுவை தேடும் பொழுது எல்லா ஜனத்துக்காகவும் வந்த இயேசு அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது அவன் வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் மாறுகிறது. அதனால தான் இவர் பிசாசு என்ன பண்ணுறான்? தடுக்கிறான். அவனால் முடிஞ்ச அளவு ஃபைட் பண்ணுறான். என்ன ஃபைட் பண்ணுறான்? இயேசு மட்டும் ஏற்றுக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்கள், நிறைய பிரச்சனை நடக்கும். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக உங்களுக்கு தெரியுங்களா? கிறிஸ்தவத்தை அழிக்க எத்தனையோ ராஜாக்கள் போராடிட்டாங்க, எத்தனையோ இயக்கங்கள் போராடி விட்டது. இது வரைக்கும் கிறிஸ்தவத்தை அழிக்க முடியல. இன்றைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரான காலம் இது, கிறிஸ்தவத்துக்கு எதிரான காலம். இன்றைக்கி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா, ஊபி, குஜராத் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் இருக்கிறான், ஒரு சாமியார். அந்த சாமியார் ஆள்றான். அந்த ஸ்டேட்டில் புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிற 4வது புக்கில் என்ன போட்டு வச்சுக்கிறான் தெரியுங்களா? இயேசு பிசாசுன்னே எழுதி வச்சுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இயேசுவை என்ன சித்தரிச்சிருக்கிறான்? எங்கிறது இவ்வளோ பொறாமை வருது? ஏன் இவ்வளோ வன்மம் வருது? இயேசு என்ன அவன் குடியை கெடுத்தாரா? அவன் குடும்பத்தை கெடுத்தாரா? இயேசு அவனுக்கு என்ன செஞ்சார்? அவனுக்கு என்ன கெடுதல் செஞ்சார்? இயேசு ஒரு கெடுதலும் எந்த மனுஷனுக்கும் செய்யல. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார் தான் சொல்லுது. ஆனால் இவன் ஏன் இப்படி போடுறான்க? அதுதான் பிசாசு. ஒரு மனுஷனுக்கு பின்னாடி இருந்து பிசாசு வேலை செய்யும் போது அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி வேலை செய்வான்னா, இயேசுவுக்கு எதிராக தான் வேலை செய்கிறான். அவன் போட்டு வச்சுக்கிறான். இயேசு வந்து பிசாசுன்னு போட்டு வச்சுக்கிறான். கேட்டாங்க, எல்லாம் போய் கேட்குறாங்க கிறிஸ்துவங்க, அது எழுத்து பிழைன்றான். அது எப்படி எழுத்து பிழை வரும்? எழுத்து பிழை இன்னொன்று சொல்லியிருக்கிறான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் எங்கள் ஆட்கள் அடித்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிக்கிறான். யோசிச்சு பாருங்கள், பிசாசு எந்த அளவுக்கு வேலை செய்கிறான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிசாசு தான். அவன் மனுஷன், அந்த மனுஷனுக்கு பின்னாடி இருந்து அவனை ஆளுகை செய்கிறது பிசாசு, அவனுக்கு ஐடியா கொடுக்குறது பிசாசு, அவனுக்கு அது போல் ஒரு எண்ணத்தை கொடுக்குறது பிசாசு. ஏன் பிசாசு இப்படி கொடுக்குறான்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும் ஒருவர் பிறந்து இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான்.
அதனால பாருங்க, இயேசு பிறந்ததுனால எல்லா ஜனத்துக்காகவும் இயேசு பிறந்தார். அதுக்கு அடுத்தது இயேசு பிறப்பு மூலமாக மக்களுக்கு வந்தது என்னன்னா மிகுந்த சந்தோஷம். என்னது? இயேசு ஏன் பிறந்தார் இந்த பூமியில்னா மனுஷனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க. சந்தோஷத்தை இல்லை, சந்தோஷம் அனுபவிக்கிறான். மனுஷங்க யாரும் சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. போயிட்டு நீ சந்தோஷமாவே இல்லைப்பா யாரையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குது இல்லை? சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு சாக்லேட் கொடுத்தா சந்தோஷம், சில ஆளுங்களுக்கு புடவை கொடுத்தா சந்தோஷம், சில ஆளுங்களுக்கு நகை கொடுத்தா சந்தோஷம், சில ஆளுக்கு துணி கொடுத்தா சந்தோஷம், சில ஆளுக்கு நகை கொடுத்தா சந்தோஷம், சில ஆளுக்கு இப்போ நான் புடவையே வேணாம், துணியே வேணாம், நகையே வேணாம், சாப்பாடு கொடுத்தா சந்தோஷம். எல்லாருமே சந்தோஷத்தோட வாழ்கிறாங்க. ஆனால் சந்தோஷம் அந்த மிகுந்த சந்தோஷமாக இல்லை. அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷமாக கிடையாது. அந்த சந்தோஷத்துக்கு தொடர்ந்து என்ன இல்லைன்னா உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இயேசு இந்த பூமியில் பிறந்து மனுஷனுடைய சந்தோஷத்தை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறான், அவன் இல்லைன்னு சொல்லலை. அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தில் இருக்கிறான். இவர் நல்ல மிகுந்த சந்தோஷம், நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்படி தான் இயேசு பிறந்திருக்கிறார். பூமியில் பாவம் செய்கிறவங்க கூட சந்தோஷமாக தாங்க இருக்கிறான். ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, ஒரு பீடி பிடிக்கிறோம் பாருங்க, சிகரெட் குடிக்கிறோம் பாருங்க, தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, சினிமா பார்க்குறோம் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்? நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். அது அனித்தியமான பாவ சந்தோஷம். வசனம் சொல்லுகிறது அவைகள் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும். அவைகள் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும். இது வந்து நித்திய சந்தோஷம். இது வந்து அழிவில்லாத சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேலே பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்லாரும் மரிப்போம். அவனுக்கு மரித்த பிறகு ஒரு சந்தோஷம் கூட இருக்காது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரித்த பிறகு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுதான் இயேசுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு எல்லா ஜனத்துக்காக ஏன் பிறந்தார்னா, அவன் வெறும் இந்த பூமியில மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு செத்த பிறகு அவனுடைய ஆவி ஆத்துமா வேதனை உள்ள ஒரு இடத்துல போய் நியாய தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக அவர் மனுஷனா பிறந்து அவனுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் பிறந்தார். இதனால் இந்த உலக மக்களுக்கு என்னன்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்றார் பாருங்க. நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல கவனிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷம் எது தெரியுங்களா? இயேசு தாங்க, இயேசு தாங்க, வேற எதுவும் கிடையாது. நம்ம மனுஷங்க பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவங்க கிட்ட கூட சில குறைகள் இருக்குது. இயேசுவை பெருசா நினைக்கிறது கிடையாது. இவங்க எங்கேயோ போய் 4 பேருக்கு 4 பொட்டலம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அது பெருசா நினைக்கிறான். நான் சொல்றேன், நீங்க கொடுக்குற 4 பொட்டலம் சாப்பாட்டை விட இயேசு பெரியவராக இருக்கிறார். மனுஷன் எப்படி போயிட்டான் பாருங்க, மனுஷங்க அப்படி போயிட்டான். இவன் போயிட்டு, அதாவது நான் நீங்க 4 பொட்டலம் சாப்பாடு கொடுக்குறது தப்புன்னு சொல்ல வரல, கொடுக்க வேணான்னு சொல்லலை, அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க கொடுங்க, தப்பு கிடையாது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், தப்பு கிடையாது. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதை செஞ்சுட்டு அதுதான் உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு மனுஷன் நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இவர்தெல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு புண்ணியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இதனால ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறான். ஆனா அதை விட பெரியவர் இயேசு. நம்ம கொடுக்குற 4 துணியை விட, 4 பெட்ஷீட்டை விட, 4 பாயை விட, 4 பாக்கெட் சாப்பாட்டை விட, 4 பொட்டலம் கேக்கை விட இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது, மாற்றவும் கூடாது. கிறிஸ்தவர்கள் அதை மறந்துடக்கூடாது, மாற்றவும் கூடாது. நீங்கள் செய்யுங்க, நான் செய்ய வேணான்னு செய்யலை. பிரியாணி கொடுக்குறீங்களா, கொடுங்க, தப்பு கிடையாது. நான் வந்து பிரியாணி கொடுக்காதுன்னு சொல்ல வரல. கேக் கொடுக்க போகிறீங்களா, கொடுங்க, தப்பு வேணான்னு சொல்ல. உங்களுக்கு நல்ல வசதியாகுது, நான் 2 பேர் துணி எடுத்து கொடுக்க போகிறேன் பாஸ்டர், ஓகே, தாராளமாக கொடுங்க. இல்லாத பட்டவங்க செய்கிறேன்னா செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை செஞ்சுட்டு இதனால்தான் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நினச்சிடாதீங்க. நான் இதனால தான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், இந்த பூமியிலும் சந்தோஷமாக இருக்க போகிறேன், மறுமையிலும் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. இயேசு பிறப்பின் மூலம்தான் உங்களுக்கு இம்மையிலும் சந்தோஷம், மறுமையிலும் சந்தோஷம். அதில் நம்ம எப்பவுமே உறுதியாக இருக்கணும். நான் உறுதியாக இருக்கிறேன், அதை தான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு கடத்துறேன். நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். நான் எவ்வளோதான் செஞ்சாலும் என் கிரியைகளை நான் பார்க்கிறதே கிடையாது, என் கிரியைகளில் நான் மேன்மை பாராட்டுவதே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக.
ஏன்னா அவர் தான் நமக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததுனால மக்களுக்கு உண்டானது அடுத்தது மிகுந்த சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நிலையான சந்தோஷம், முடிவில்லாத சந்தோஷம். அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 8வது வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். இந்த சந்தோஷமான செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா 2 காரணம். ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே மேய்ப்பர்களை மற்ற மக்கள் ரொம்பவும் தாழ்வானவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக கருதினாங்க. மேய்ப்பர்களை எப்படி கருதினாங்க? ரொம்ப தாழ்வானவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, சொல்லுவாங்கல்ல, ரொம்ப லோ லெவல் பீப்புள்ஸாக கருதுனாங்க மேய்ப்பர்களை. ஏன் அப்படி கருதுனாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதில் நிறைய சட்டத்திட்டம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி பிராமின்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறைய ரூல்ஸ் எல்லாமே யூதர்கள்கிட்ட இருந்து எடுத்துன்னு வந்தது தான். ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற பிராமின்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் ஒன் ஆஃப் த ஜூட்ஸ் தான் சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு விதமான யூதர்கள் தான், யூத கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு போனால் தண்ணி தெளிச்சுப்பான், குளிச்சுட்டு தான் உள்ளே வருவான். ஏன் இதெல்லாம் செய்கிறான்? வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு ஏன் உள்ளே வரான்? இதெல்லாம் தேவன் சொல்லி வச்சார். பழைய ஏற்பாட்டில் சொன்னார், செத்து போன ஒரு மிருகத்தை தொடாத, எதெல்லாம் தொட்டா தீட்டு, எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது பெரிய லிஸ்ட்டு போட்டு, இப்படிலாம் செய்யும்போது நீ உன்னை சுத்தம் பண்ணிக்கின்னு தான் வீட்டுக்குள்ளே வரணும். சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு, தெரியுதுங்களா? குழந்தை பெற்றுட்டா, கவனிங்க, குழந்தை பெற்றுட்டா பெத்தெடுத்த பெண்ணு தீட்டா இருக்கிறாள். அந்த குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாரு. இந்த நாள் வரைக்கும் அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே தீட்டுப்பட்டுருவாங்க. அதனால் குழந்தை பெற்ற பெண்ணு வசனம் சொல்ல, அந்த உதிரத்தின் ஊரல் நிற்கிற வரைக்கும், அந்த தீட்டு நாட்கள் முடியும் வரைக்கும் அவள் வெளியில் இருந்து என்ன பண்ணணும்? அந்த தீட்டு நாட்கள்லாம் முடிச்சு தான் வீட்டுக்குள்ளே குளித்து அதெல்லாம் பரிசுத்தம் பண்ணியிருந்தால் வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு தேவன் விதிமுறைகளை மனுஷனுக்கு வச்சிருக்கிறாரு. அப்போது இதையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க யூதர்கள். ஆனால் மேய்ப்பர்கள் ஃபாலோ பண்ணல. மேய்ப்பர்களால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அவன் காட்டு வழியாக நடந்து போகிறான். காட்டு வழியாக நடந்து போனால் செத்து போன மிருகத்தை மிதிச்சிருவான். அப்போ அவன் தீட்டாயிடுவான். அதனால் அவன் என்ன நினைச்சாங்கன்னா, மேய்ப்பர்கள்ன்றவங்க தீட்டானவங்க. ஏன்னா வந்து ஆண்டவர் சொன்னார், சில ஊரும் பிராணிகள் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு சொல்லியிருக்கிறாரு. சில மிருகங்களை மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாது? செத்து போன மாம்சத்தை தொடக்கூடாது, அருகில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் சில சட்டங்களை போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இதிலெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துலேயும் இவங்க ஈடுபடுறாங்க. மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறான், அவனுக்கு வேறு வழி கிடையாது, போய் தான் ஆகணும். நைட்டில் போகிறான், பகலில் போகிறான். அதனால் அவன் அப்படி போகிறதுனால இந்த ஜனங்கள் வந்து அவர்களை என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்கி வச்சிட்டாங்க. மேய்ப்பனா அவன் வந்து நம்ம கூடலாம் செட் ஆக மாட்டான். இப்போ குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை பிறந்த தீட்டான இடத்துக்கு நல்லவன் எவனும் போக மாட்டானுங்க. ஏன்னா போனால் அவனும் தீட்டாயிடுவான். அதனால் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு மேய்ப்பர்களை தான் வச்சுருந்தாங்களாம். பாருங்க, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரை தான் வச்சுருக்குறாங்க? மேய்ப்பர்களை வச்சுருந்தாங்க. ஆனால் தேவ தூதன் பாருங்கள், தேவனுடைய கட்டளையின்படி முதல்ல நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா, நான் ஒன்றும் இல்லை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு தான் நற்செய்தி முதல்ல அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பினால் வர்ற முதல் நற்செய்தி நன்மை யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, நான் சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ரொம்ப லோ லெவல் நினைக்கலாம், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப லோ, என் குடும்பம் ரொம்ப ஒன்றும் இல்லாத குடும்பம், நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு ஒரு அருகதையும் கிடையாது, அப்படி நான் ஏன் தான் பிறந்தனே தெரியல இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன், இந்த இயேசுவின் பிறந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு டிசம்பர் 25 பிறக்கல, இயேசு பிறந்தார் இந்த பூமியில். அந்த பிறப்பின் நாளில் நான் சொல்லுகிறேன், பிறப்பினால் முதல் நற்செய்தி யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்களோ, நான் இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை கேட்ட உடனே தான்
சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க சந்தோஷப்படுங்கள். அந்த நற்செய்தி கேட்டு தான் என்ன சொல்கிறாங்க, சந்தோஷமாயிருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இயேசு பிறந்ததுனால முதலாவது உலகத்தில் கைவிடப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள்களுக்கு இயேசு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசுவை பிறப்பை குறித்து இன்னொருத்தர் கூட்டம் கலக்கம் அடைஞ்சாங்க. அவன் ஏன் கலக்கம் அடைஞ்சான் அதையும் பார்க்கணும். மத்தேயு 2:1 படிக்கும்போது 3வது வசனம் பாருங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் இந்த ராஜா கலங்கினா? எல்லாருக்கும் இயேசு தேவை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏழைக்கும் இயேசு தேவை, பணக்காரனுக்கும் இயேசு தேவை. ஏன்னா 2 பேருக்குள்ளே இருக்கிறதும் ஒரே விதமான ஆத்துமா. இவன் காரில் போகலாம், அவன் சைக்கிளில் போகலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா ஒன்று தான். கடவுளுடைய பார்வையில் காரில் போகிற ஆத்துமா 1 கோடி, சைக்கிளில் போகிற மனுஷனுடைய ஆத்துமா 1000 ரூபாய் இல்லை. ரெண்டுமே விலை மதிப்பற்ற ஆத்துமாக்கள். அவனுடைய சரீர தோற்றம் வேறு விதமாக இருக்கலாம், உடைகள் வேறு விதமாக இருக்கலாம், வாழ்க்கை முறைகள் வேறு விதமாக இருக்கலாம், உணவு பழக்க வழக்கங்கள் வேறு விதமாக இருக்கலாம், வசிப்பிடங்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமா விலையேற பெற்றது. அது மனுஷனுக்கு தேவன் தந்த தீபமாக இருக்குது. மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ அந்த ஆத்துமா ஒன்று தான், அது நம்ம மறந்து போகக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய தங்க தகரம் போட்ட காரில் போனால் கூட அவன் ஆத்துமாவும் தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறான் பாருங்க, அவனுடைய ஆத்துமாவும் தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். தேவன் அவங்க எல்லாருக்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார். இவனுக்காகவும் தான் இயேசு பிறந்திருக்கிறார், அவனுக்காகவும் தான் பிறந்திருக்கிறார். ஆனால் இவன் தாழ்மையில் இருக்கிறவனுக்கு சொல்லும் போது இவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அதனால் இவனுக்கு சந்தோஷம் வருகிறது. ஆனால் இவன் ஏற்றுக்க மாட்டேன்றான். ஏன் ஏற்றுக்க மாட்டேன்றான்னா, இவன் இயேசுவையோ கடவுளையோ நம்பி வாழல. இவன் எதை நம்பி வாழ்கிறான்னா, தன்னுடைய பதவியை நம்பி, தன்னுடைய பணத்தை நம்பி, தன்னுடைய பட்டத்தை நம்பி, தனக்கு இருக்கிற பொருள்களை ஆதாரமாக வச்சு வாழ்கிறான். இவன் இப்படியே வாழ்றவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் வச்சு அவன் நல்ல விதத்திலையும் வாழ்கிறது கிடையாது. தேவன் நமக்கு ஏன் பணத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? அந்த ஆசீர்வாதத்தை தவறாய் பயன்படுத்தி வாழ்வதற்கு நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கல. அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நாம் நீதியாக நேர்மையாக ஒரு நல்ல ஜீவனம் பண்ணும்படி தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிடுவான், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி வாழ கற்றுக்கிறான். நான் பாருங்க, கிறிஸ்துவங்கிட்ட கூட சொல்கிறது என்னென்னா, நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, கஞ்சி குடிக்கும் போது கரெக்டாக எல்லா ஜபத்துக்கும் வருவாங்க. கஞ்சி குடிக்கும் போது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏழையாக இருக்கிறாங்க, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னும் போது எல்லா ஜபத்துக்கும் கரெக்டாக வருவாங்க. கொஞ்சம் வசதி வந்த பேர் பாருங்க, எல்லா ஜபத்துக்கும் வராங்களான்னா வரமாட்டாங்க. ஏன்னா மாறிட்டான், மனிதன் மாறிவிட்டான், பணத்தில் ஏறிவிட்டான். மதத்தில் ஏறல, பணத்தில் ஏறிட்டான். சில பேர் மதத்தில் ஏறிட்டான், சில பேர் பணத்தில் ஏறிட்டான். மனுஷன் மாறிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வசதியெல்லாம் வந்த பேர் பாருங்க, அவங்க எதை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்கன்னா பணத்தை வச்சு தான் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் கணக்கு போடுறதே எப்படி இப்போ கணக்கு போடுறான், இந்த இன்சூரன்ஸில் போட்டால் இத்தனை வருஷம் பென்ஷன் வரும், இதை வச்சு நான் இத்தனை வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட முடியும். அப்போ கர்த்தர் எங்கே போனார், விட்டுட்டான், கர்த்தரை விட்டுட்டான், இன்சூரன்ஸை பிடிச்சின்னுக்கிறான். இல்லைன்னா எங்கேயோ போய் என்ன பண்ணுறான், கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிறான். 10 லட்சமோ 15 லட்சமோ 20 லட்சமோ சேர்த்து வச்சுக்கின்னு அதை 4 பேருக்கு வட்டிக்கு விட்டு, நான் இந்த 10 லட்சத்தை வட்டிக்கு விட்டால் எனக்கு மாதமான ஒரு 20,000 ரூபாய் வருது, 30,000 ரூபாய் வருது, நான் இதை வச்சு வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு அவன் எதை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான்னா பணத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் எங்கே போனார்? இப்போ கிறிஸ்துவங்க நிலைமை அப்படிலாம் ஆயிடுது. பிரச்சனை அதுதான். இப்போ ரட்சிக்கப்பட்டு கடவுளை பற்றி அறிந்த மனுஷர்களே இப்படி மாறும் பொழுது ரட்சிக்கப்படாதவன் எப்படி இருப்பான், கடவுளை பற்றி அறியாதவன் எப்படி இருப்பான்? இவ்வளோ போதனை கேட்குற கிறிஸ்துவங்களே மாறும் பொழுது இந்த போதனைகளே இல்லாத ரட்சிக்கப்படாதவன் என்ன பண்ணுறான், அவன் முழுக்க முழுக்க அப்படி தான் வாழ்கிறான். அவனை பொறுத்தவரையிலும் பணம், எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ பதவி இருக்குதோ அவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ நமக்கு சொத்து சுகம் இருக்குதோ அவ்வளோ பாதுகாப்பு, அப்படி தான் வாழ்கிறான். இப்போ அவன் திடீர்னு அவன்கிட்ட போய் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? உனக்கு இயேசு தேவை, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் போது
இப்போ அவனால் முடியல. ஏன்னா முடியலன்னா அவன் அதை நம்பி அதில் சில பாவ சந்தோஷம்லாம் அனுபவித்து வாழ்கிறான். ஒரு குடிகாரங்கிட்ட போயிட்டு ஏசுநாதரை அதை நீ ஏற்றுக்கணும், ஏன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், டக்குன்னு வந்துடுவானா உடனே? ஏன் வரமாட்டான்னா குடியை விடணும். நான் குடியை விடணுன்னப்போ அவனுக்கு துக்கமாக இருக்குது. ஒரு ஜூது விளாடுறான், இல்லை ஒரு விபச்சாரத்தில் இருக்கிறான், ஒரு அனித்தியமான பாவ சந்தோஷத்தில் இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்ன உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல சந்தோஷம் வராது, பயம்தான் வரும். ஏன் பயம் வரும்னா அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கணும்னா நான் அதை விடணும்னு சொன்ன உடனே அவனுக்கு முதல்ல சந்தோஷம் வராது, பயம்தான் வரும். ஆனால் ஒன்றுமே இல்லாத இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு உன்னை வாழ வைப்பார்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னா அது சந்தோஷமாக இருக்கும். ஒரே நற்செய்தி தான். ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தனுக்கு துக்கமாக இருக்குது. ஒருத்தனுக்கு பயத்திலிருந்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்குது, ஒருத்தனுக்கு அவன் அனுபவிக்கிற பாவ சந்தோஷத்துக்கு பயத்தை உண்டாக்குகிறது. அவன் என்ன நினைக்கிறான், நான் சினிமாவுக்கு போகணுமே, எப்படி இயேசுவை ஏற்றுக்கினான்? நான் வாலிபானாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கும் போது எனக்குள்ள பல போராட்டங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? ஏன்னா வாலிபனாக இருக்கும் போது சினிமாவுக்கு போவேன், ஏன் ஃப்ரெண்டும் கூட எங்கே ஒன்றாலும் சுற்றுவேன், என்ன ஒன்றாலும் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல 10 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். இன்னும் இயேசு ஏற்றுக்கலாம் இதெல்லாம் கட்டாகுமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் எனக்கு துக்கம்தான். உண்மையில் சொல்கிற கொஞ்சம் துக்கம்தான், கொஞ்சம் கலக்கம்தான். ஐயோ இயேசு ஏற்றுக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியாதா? அப்புறம் ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லுவானுங்க, டேய் சர்ச்சு பக்கம்லாம் போவாதரா, போயிட்டீன்னா அப்புறம் அவ்வளோதான்டா, நம்மளாம் ஜாலியாக இருக்க முடியாதுடா அப்படியே சொல்லுவானுங்க. நம்மளாம் என்ன பண்ண முடியாது, ஜாலியாக இருக்கும் போது. இப்போ இயேசுலாம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், யாரை ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் போகிறோம், எங்கே ஒன்றாலும் உட்காடுறோம், யார்கிட்ட ஒன்றாலும் பேசுகிறோம், எப்படி ஒன்றாலும் இருக்கிறோம். அந்த சந்தோஷம்லாம் கெட்டு போயிடண்டா அப்படின்வாங்க. அப்போ ஒரு பக்கம் எனக்குள்ள துக்கம்தான், இன்னொரு பக்கம் எனக்கு இயேசு தேவை என்கிற நிலையில் நான் இருக்கிறேன். ரெண்டு பக்கத்தில் இருந்து தான் ஒரு முடிவுக்கு வரேன். ஒரு முடிவு பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும், ஒரு முடிவு பண்ணணும். எனக்கு இயேசு தான் தேவை. யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பாவ சந்தோஷம் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சிங்களோ அதை விட 2 மடங்கு உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை கொடுக்கும். அது ஒரு டைம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அது நமக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கல, பின் விளைவுகள் கொடுக்கல, பக்க விளைவுகள் கொடுக்கல. ஓகே, இன்னைக்கு குடிகாரன் சொல்கிற பெரிய பேச்சு, நான் குடிகாரன் தான் பேசுகிறேன். குடிகாரன் சொல்கிற பாருங்க, இன்னைக்கு குடிக்கிறான், குடிக்காதடா குடல் வெந்துடும். அவன் சொல்லுவான், குடிக்காத நல்லவெல்லாம் செத்து போகிறான், குடிக்கிற எங்களை மாதிரி ஆள் தான் ரொம்ப நாள் இருக்கிறான்னுவான். அதுக்கு 1000 பேர் அவன் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் பேசிய பாருங்க. அந்த அவன் செத்து போனானே போன வாரம், அவன் சாராயமே தொட்டு நக்குறது இல்லை, அவன் செத்துட்டான் பற்றியா, நான் இன்றைக்கும் இருக்கிறேன் பார் அப்படின்னுவான். ஆனால் ஒரு நாள் இருக்குது இவனுக்கும். ஆமாம், உங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறுகிற ஒரு நாள் இருக்குது. அன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க, நீங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உன் உடம்பு ஒத்துழைக்கலை, உடம்புல எல்லாம் போச்சு, குடல் போச்சு, ஈரல் போச்சு, லிவர் போச்சு, கிட்னி போச்சு, எல்லாம் போச்சு, சொத்தையாயிட்டேன்னுவாங்க. அன்றைக்கி தான் தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷன் அனுபவிக்கிற எல்லா அனித்தியமான பாவ சந்தோஷம், விபச்சார பாவத்தில் போகிறாங்க. விபச்சாரம் இன்றைக்கி செய்யும் போது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். ஒரு எய்ட்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, டோட்டல் சாப்டர் க்ளோஸு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு எய்ட்ஸ், டோட்டல் வாழ்க்கை க்ளோஸ் ஆகிடும். எல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். ஏய் ஜாலியாக இருக்குடா, என்ஜாயாக இருக்குடா, எல்லாம் நல்லா தான்டா இருக்கும். ஆனால் இது என்றைக்குமே இருக்காது, இதுக்கும் முடிவு இருக்குது. ஆனால் இயேசு தருகிற சந்தோஷம்தான் அனித்தியமான பாவ சந்தோஷம் அல்ல, நித்தியமான சமாதான சந்தோஷம் இயேசு தருகிறது. பாயாசம் ரொம்ப குடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதில் சுகர் அதிகமாக இருக்கும். தித்திப்பு ரொம்ப இருந்ததுன்னா ரொம்ப சாப்பிட முடியாது. ஆனால் தித்திப்பு குறைவாக லிமிட்டாக இருக்கிற ஃபுட்டு பாருங்க, நிறைய சாப்பிட முடியும். ஏன்னா தித்திப்பு நிறைய இருக்கும்போது திகட்டிடும். அப்படி தான் பாவ சந்தோஷம்.
அது வந்து நிறைய சந்தோஷம் கொடுக்கும், சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் கிராஜுவலாக கொடுப்பாரு. அவர் தெரியும் இந்த ஆட்டை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், இந்த ஆட்டை எப்படி நடத்தணும்னு தெரியும், இந்த ஆடுகளெல்லாம் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அழகாக நடத்துவார். அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஓகே, இவங்களுக்கு ஏரோது ராஜா இவங்கெல்லாம் என்னன்னா அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கிறதுனால இயேசுவின் பிறப்பை கேள்விப்பட்ட உடனே பயம் வந்துச்சு, பயந்தார்கள், கலக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பில் நடந்ததுல இயேசுவின் வருகை நியாய தீர்ப்புலையும் இப்படியே நடக்கும். இயேசு உலகத்துக்கு ஒரு நாள் வரப்போறாரு. இந்த உலக மக்களையெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க போகிற ஒரே தெய்வம் இயேசு தான். வேற எந்த தெய்வமும் சொல்ல நான் நியாயம் தீர்ப்பேன், நான் கேள்வி கேட்பேன்ட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொன்ன ஒரே தெய்வம் இயேசு தான். இயேசு தான் சொன்னார், நான் வந்து இந்த உலக மக்களின் நியாயம் தீர்ப்பேன், அவனவன் செய்த கிரிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன பண்ணுவேன், பலன் கொடுப்பேன், ரிசல்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னவர் வரப்போகிறவர் அவர் தான். உலகத்தில் 1000 தெய்வம் இருக்கட்டும், எந்த தெய்வமும் சொல்ல, எந்த தெய்வமும் சொல்லியிருக்குதா நான் வந்து உன்னை உதைப்பேன்டா உன்னை கேட்பேன்டான்னு சொல்லிக்குதா? இயேசு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் பாருங்க, அதை மத்தேயு 25வது அதிகாரம் 31 படிக்கலாம் பாருங்க, ரொம்ப சூப்பர் சாப்டர். அன்றியும் மனுஷகுமாரன் எடுத்துட்டீங்களா, மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இதை யாரும் சொல்லல, இயேசுவை பற்றி கதை எழுதலை யாரும். நல்லா கவனிங்க, இயேசுவை பற்றி சரித்திரம் எழுதணுங்க சொல்லல, இயேசுவே சொன்ன வார்த்தை முக்கியமானது. இது சொல்றதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் தெரியுங்களா? ஒரு ஆள் சொல்லிட முடியுமா? போயிட்டு ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், நான் ஒரு நாள் கடவுளாக வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுடைய மனசே அதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்காது. இது சொல்றதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும். இதுதான் இயேசு ஆண்டவர் இரட்சகர் என்பதற்கு ஆதாரம். எல்லாரும் சொல்ல முடியாது. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, எவ்வளோ பெரிய பெரிய தத்துவஞானிகள் இருந்தாங்க, யாருமே சொல்லலை நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேன், நான் வந்து இந்த உலக மக்களை கேள்வி கேட்பேன், நியாயம் விசாரிப்பேன், யாருமே சொல்லலை. எத்தனை தெய்வங்கள் உலக மக்கள் வணங்குறாங்க, எந்த தெய்வமும் வந்து சொல்லலை நான் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பேன்னுட்டு. மக்கள்களை கேள்வி கேட்க இந்த மக்களை உண்டாக்கின, மக்கள்களுக்கு ஜீவனை கொடுத்த, ஜனத்துக்கு ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியாகி இயேசு மட்டும் தான் அதை சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அன்றியும் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவரா சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். உலகமே அவருக்கு முன்னாடி இருக்கும், உலக மக்கள் எல்லாரும் இருப்பாங்க, ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கு வணங்குகிற, இன்றைக்கு ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே வீற்றிருப்பார். அவருக்கு முன்னாடி நீங்க நிற்க போறீங்க. இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்போம். ஏன் பயந்துன்னு சொல்றீங்க? நம்ம நிற்கும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்பால் அங்கே உக்காந்துக்கிறவரு, அங்கே உக்காந்துக்கிறவர் யாரு? நம்மால். சொல்லாங்க தெரியுமா, எலெக்ஷனில் ஒரு ஆள் ஜெயிச்சுட்டா சொல்லுவாங்க, கவலையே படாத இப்போ சீட்டில் உக்காந்துக்கிறவர் நம்மால். நான் சொல்கிறேன், அன்றைக்கி சீட்டில் உட்கார போகிறவர் நம்மால். ஆமேன். ஆமாம், எல்லா சீட்டை விட நாற்காலிக்கு சண்டை போடும் இந்த உலகத்தில். எல்லா நாற்காலியை விட பெரிய நாற்காலி, அந்த நாற்காலியில் அவரை தவிர வேற ஆள் உட்காரவும் முடியாத நாற்காலி, ஒருவர் மட்டுமே உட்காரக்கூடிய, நிலையாக உட்காரக்கூடிய ஒரு நாற்காலி இருக்குது. அதில் உட்கார போகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கவனிங்க, அடுத்தது அவர் உட்காந்து என்ன பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். கவனிங்க, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்கள், சப்பமூக்கு சைனாக்கார, சுருட்ட முடி நீக்கிறக்கார, மாநிலம் இந்தியர், எல்லா ஜனங்களும் யாருக்கு முன்னாடி நிற்பாங்களாம்? இயேசுக்கு முன்னாடி தான் நிற்பாங்க. அதான் பாருங்க, வசனம் சொல்லுது, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அவன் நிற்க மாட்டானா கூட கொண்டு வந்து நிற்க வைப்பாங்க தூதர்கள். நான் வரமாட்டேயா, வந்துதான் அவனை வந்து தூக்கி வந்து நிற்க வைப்பாங்க.
சகல ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்போது பாருங்க என்ன நடக்குது. மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இப்போ இவர் ஒரு மேய்ப்பர் மாதிரி. இயேசு ஆடு மேய்க்கல. இயேசு மேய்ப்பன் கிடையாது. இயேசு தச்சர். புரியுதுங்களா? இயேசு தச்சர் குடும்பத்தில் பிறந்து தச்சர் வேலை செஞ்சார். இயேசு மேய்ப்பர் கிடையாது. இயேசு ஆடை மேய்க்கல. தாவீது வேணா ஆடை மேய்ச்சா சொல்லலாம். ஆண்டவராகி இயேசு ஆடை மேய்க்கல. ஆனால் ஆடை பற்றி ஊமைகளை நிறைய பேசி இருக்கிறாரு. ஆடு மேய்ப்பன், மந்தை மேய்ப்பன் பற்றிய ஊமையை நிறைய பேசி இருக்கிறதுனால சில ஆளுங்க அறகுறையாக படித்தவங்க இயேசு மேய்ப்பர் சொல்லிடுறாங்க. இயேசு மேய்ப்பர் கிடையாது. இயேசு இறைவன். சரி, அவர் என்ன பண்ணுறாரா இங்கே பாருங்க. அவர் இங்கே கவனிக்கணும். சகல ஜனங்களையும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்போ செம்மறியாடை வலது பக்கத்திலையும் வெள்ளாடை இடது பக்கத்திலும் நிறுத்துவாராம். சேர்க்கப்பட்டது ஆடா மனுஷங்களா? நிறுத்தப்பட போறது ஆடா மனுஷங்களா? அதுதான் பாயிண்டாங்க. அவர் அது ஒரு ஊமையாக சொல்கிறாரு. எப்படி ஒரு மேய்ப்பன் தன் மந்தையெல்லாம் கூட்டி சேர்த்த உடனே செம்மறி ஆடெல்லாம் ஒரு பக்கமாக நிறுத்துவான், வெள்ளாட்டெல்லாம் தனியாக பிரிச்சுப்பான், மற்ற ஆட்டோட கலந்து விட மாட்டான். அவன் பிரித்து வைப்பான். செம்மறி ஆடெல்லாம் ஒரு பக்கமாக வச்சு அதை ஒரு விதமாக மேய்க்கணும், வெள்ளாட்டெல்லாம் ஒரு பக்கமாக வச்சு அதை ஒரு விதமாக மேய்க்கணும். ரெண்டாட்டையும் உள்ளே விட்டால் என்ன முட்டி செத்து போயிடும், பெரிய ரகலையாகிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அழகாக பிரித்து வைக்கிறது போல் உலக மக்கள்களை பிரிப்பார். ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னொரு பக்கம். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பாயிண்டே எங்கே தான் தொடங்குது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம். செம்மறியாடு வெள்ளாடு. இது எதற்கு ஓமை அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அப்பொழுது பாருங்க என்ன நடக்குது. அவர்களை பிரித்து நிறுத்துவார். 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ரைட்டில் இருக்கிறவங்களை பார்த்து முதல்ல என்ன சொல்றாரு? அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. வாருங்கள், வெல்கம். என்ன சொல்றாரு? வெல்கம் பண்றாருங்க. வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நீங்கெல்லாம் யாருன்னா, ஆமா, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பரலோகத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எப்போ ஆயத்தப்படுத்தினாரு? எப்போ ஆயத்தப்படுத்தினாரு? உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் மனுஷன் பாவத்தில் விழுவான். இந்த பாவத்தில் விழுந்த மனுஷனுக்காக நானே மனிதனாக போய் மரிக்கப் போகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காக இந்த ராஜ்யத்தில் நான் ஒரு இடத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பவே ரெடி பண்ணிட்டாருங்க. இயேசு சிலுவையில் வந்த பிறகு ரெடி பண்ணல, இயேசு சிலுவையில் செத்த பிறகு ரெடி பண்ணல, இயேசு சிலுவையில் உயிர் தெழுந்த பிறகு ரெடி பண்ணல. சிலுவையில் வருவதற்கு முன்னாடி, மனுஷனாய் பிறப்பதற்கு முன்னாடி, முதல் ஆதாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னாடியே தேவன் பரலோகத்திலே உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வந்துதான் செய்வாரு அப்படின்ற இல்ல. உலகம் உண்டானது முதல், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக அவர் தெரியும். இயேசுக்கு தெரியாதுங்களா? ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பழம் சாப்பிடுவான்னு இயேசுக்கு தெரியாதா? அப்படி தெரியலன்னா அவர் கடவுளாக இருக்க தகுதி இல்லை. தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனை அவர் நடத்துகிற விதம் இருக்குது பாருங்க. கடவுள் மனுஷன் நடத்துகிற விதத்துக்கும் பிசாசு மனுஷனை நடத்துகிற விதத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பிசாசு என்ன பண்ணுவான்னா கழுத்தில் சங்கிலியை கட்டி தரன்னு இழுத்துன்னு போவான். அவர் என்ன பண்ணுவார்னா அன்பினால் கொண்டு போவார். அவனுக்கு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஒரு மனுஷன் ஒரு நாயை கொண்டு போகிறான் ரோட்டில். ஒரு ஆள் என்ன பண்ணுறான், அந்த நாய்க்கு முழு உரிமை கொடுத்து சங்கிலியெல்லாம் கட்டாமல் அதை நேசித்து அவன் நடந்து போனால் அவனுக்கு தெரியும் இது எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்னை நேசித்து என்ன பண்ணோம், என் பின்னாடி வரும், நான் சொல்கிறத கேட்கும், நான் சொல்கிற ஒரு வார்த்தை கூட மீறாது அப்படின்ற லெவலில் இருக்கிறவன் அதுக்கு ஒரு சங்கிலியும் கட்டுறது கிடையாது, அதை நடத்தின்னு போகிறான். ஆனால் இன்னொருத்தனுக்கு தெரியும் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் செட் ஆகாது, நல்ல பெரிய சங்கிலியாக வாங்கி கழுத்தில் போடு,
இடுப்பில் ஒரு பெல்ட்டை போடு, என்ன பண்ணும் அதை, அது கொஞ்சம் அப்படின்னா கழுத்து நொக்குன்னு வலிக்கிற மாதிரி இழுப்பான். கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா இழுப்பான், கொஞ்சம் பின்னாடி மெதுவாக வந்தால் தரன்னு இழுப்பான். அது மாதிரி நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிசாசு உலகத்தில் மனுஷனை நடத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மதத்தை வைத்து பல தெய்வங்களை வைத்து பயத்தை வைத்து நடத்துகிறான். சுயாதீனம் உரிமையை கொடுத்து நடத்துகிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு தான். ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு உரிமையை கொடுக்கிறார். உனக்கு டிவி பார்க்குற உரிமையும் கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, டிவி பார்த்தினா உன் வீட்டுக்கு சாபம் வரும், ஜாக்கிரதை, நீ குடும்பத்தோட நாசமாக போயிடுவ. அந்த பயத்தை கொடுக்குறவன் பிசாசு. தேவன் வந்து அப்படி இல்லை, அவர் சுயாதீனத்தை கொடுக்கிறார், நம்ம கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறாரு. அந்த சுயாதீனத்தை, அதனால்தான் ஆதாம் அந்த கனியை சாப்பிடும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு கொம்பை எடுத்து கையிலே போடல. தேவன் நினைச்சிருந்தா அந்த ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் வந்து பேசாத படிக்கு சர்ப்பத்துக்கு நோ என்ட்ரி போட வச்சிருக்கலாம். வச்சிருக்கலாமா, வச்சிருக்க கூடாதா? நோ என்ட்ரி, சாத்தானே உனக்கு நோ என்ட்ரின்னு சொல்லி வச்சிருக்கலாம். இல்லை, தேவன் வந்து மனுஷனை அவருடைய சாயலில் உண்டாக்கி சுயாதீனத்தை கொடுக்குறார், அவனுக்கு உரிமை கொடுக்குறார். மனுஷனே, நீ என்னை போல எதையும் செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் நீ நல்லது செய், நான் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஆனால் உன்னால் கெடுதலாக செய்ய முடியும், நல்லதாக செய்ய முடியும், நான் உனக்கு அந்த உரிமை கொடுக்குறேன். நீ கெடுதல் செஞ்சால் கை உடைஞ்சிரும், கெடுதல் செஞ்சால் கால் உடைஞ்சிரும், கெடுதல் செய்கிற உரிமை நான் கொடுக்காம தடுக்கலை, அதையும் கொடுக்குறாரு, இதையும் கொடுக்குறார். நீ எதை தேர்ந்தெடுக்கிற, அதுதான் முக்கியம், அதுதான் பாயிண்ட் அங்கே. அப்போ மனுஷனுக்கு பாருங்க, ஆதாமுக்கு அந்த கனியை பூசிக்கும் போது ஆண்டவன் நினைச்சிருந்தா அந்த கனியை உண்டாக்காம கூட வச்சுட்டு இருக்கலாம், அந்த மரத்தையும் உண்டாக்காம கனியும் உண்டாக்காம அவனை வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பிளானோட பண்ணுறாரு. அதே சமயம் அவனுக்கு சுயாதீனத்தையும் கொடுக்குறார். அவன் கனியை பறித்து பூசிச்சு அவன் விழுந்து போயிட்டான். ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் தவறிட்டாலும் அவனுக்கு உதவி செய்ய அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அங்கே முக்கியம். கடவுள் பார்த்தீங்கன்னா, அவன் தவறிட்டான், அவனை வெட்டி தொலைச்சிடுவோம், போட்டுருவோம், பொலி போட்டுருவோன்னு இல்லை, அவனுக்கு உதவி செய்ய தான் அவர் இருக்கிறாரு. அதுதான் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லிட்டு சில காரியங்கள் பேசுகிறாரு. 35 யாரை பேசுகிறாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகிற மக்கள்கிட்ட பேசுகிறாரு. பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான, கவனிக்க வேண்டிய விஷயம், மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். கவனிங்க, கிறிஸ்தவர்கள் உதவி செய்யணும்னு நினச்சா முதல்ல மற்ற கிறிஸ்துவனுக்கு உதவி செய்யுங்க. இந்த இடத்துலையும் பிசாசு ட்ராக் சேஞ்ச் பண்ணி விடுவான் கிறிஸ்தவங்களை. கிறிஸ்தவன் பாருங்க, இவன் சபையெல்லாம் வசூல் பண்ணி எங்கேயோ எடுத்துன்னு இயேசுவே அறியாதவனுக்கு போய் உதவி செஞ்சுன்னு இருப்பான். அவனுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறேன், அவனுக்கு சோறு வாங்கி கொடுக்குறேன்ட்டு. அவர் சொல்கிறது யாரை சொல்கிறாரு தெரியுங்களா? மிகவும் சிறிய, கவனிக்கணும், அவர் சொல்றாங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக சொல்றாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரன். யாரை சொல்றாரு என் சகோதரன்ட்டு? இந்த பக்கம் நிற்கிற ஆளை சொல்லல, ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறவங்கள சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சர்ச்சு, நிறைய டெனாமினேஷன்ஸ், நிறைய பாஸ்டர்ஸுங்க சபை ஜனங்க கிட்ட வசூல் பண்ணி எங்கே எத்தனை போய் செலவு பண்ணுக்கிறான்? வெள்ளாடுக்கு செலவு பண்ணுகிறான். அவர் சொல்றாரு, செம்மறியாடுக்கு செலவு பண்ணாதான் அங்கே லிஸ்ட்டில் கணக்கில் வரும். எங்கே செலவு பண்ண கணக்கில் வரும்? நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான்னா தப்பு கிடையாதுங்க. நல்லா இருக்க 4 பேர் ஒரு 1000 ரூபாய் போட்டு கூட அவனுக்கு ஒரு உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. ஆண்டுடைய பிள்ளை ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறான்னா
அவன் ரொம்ப மட்டமான நிலைமையில் இருக்கிறான், ஒன்றுமே முடியலன்னா சபையில் இருக்கிற ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 500 கொடுத்து ஒரு வீடு வாடகை கூட கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம சபையில் யாரும் அப்படி இல்லை. அப்படி செய்யறதுக்கு நம்ம சபையில் யாரும் இல்லை. ஆமேன். கையை தூக்கி நான் சந்தோஷப்படுறேன். நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லை. செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சிறியரில் நீங்கள் செய்கிறத எந்த சிறியரில் செய்கிறீங்க அது முக்கியம். பிசாசு அதையும் ட்ராக் பண்ணி விட்டுட்டான். சிலர் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க இயேசுடைய வருகையில் நமக்கு பலன் கிடைக்கும்ட்டு. அங்கே பாயிண்ட்டு எங்கன்னா, என் சகோதரரான யாரை சொல்கிறாரு? நான் சொல்கிறேன், முதல் உதவி ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு விலையேற பெற்றது. புரியுதுங்களா? இன்னைக்கு அதுலேயும் சேஞ்சஸ் வந்துடுச்சு. மற்றவங்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லல, செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு முதல் முக்கியத்துவம் இவங்களுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்தது ரோட்டில் இருக்கிறவன், காட்டில் இருக்கிறவன், எவனுக்கு வேணாலும் அதை செய்யுங்க. ஆனால் ஆண்டுடைய பார்வையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறியரில் பாருங்க, அதை பார்த்து ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்றாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான. மிகவும் சிறியர்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் வறுமை, தரித்திரம், தோல்வி, இயலாமை, முடியாமல், அவங்களுக்கு சில மனுஷங்களாம் இருப்பாங்க. ஒரு ஊனமுற்றவனாக இருப்பான், அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. அப்போ அவனுக்கு யார் உதவி செய்யணும்னா சபை மக்கள் உதவி செய்வது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆள் கெட்டு நொந்து போயிட்டான், ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக ஆயிட்டானா அவனுக்கு நம்ம சர்ச்சு மக்கள் தாங்க உதவி செய்யணும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து போய் எங்கெங்கேயோ கொடுக்காதீங்க. முதல்ல சர்ச்சுக்கு வரவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் போகிற சர்ச்சுக்கில் வரவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் படிக்க முடியாமல், நோட் புக் வாங்க முடியாமல் பிச்சைக்காரனா கிடக்குது. நீ டப்பாவில் காணிக்க போட்டு அந்த பார்சை எடுத்துன்னு போயிட்டு ரோட்டில் இருக்கிறவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தா உனக்கு புண்ணியம் வராது. முதல்ல உங்கள் சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அதை முயற்சி பண்ணுங்க. எத்தனையோ சபையில் இருக்கிறாங்கங்க, நம்ம சபையில் இல்லை ஓகே. ஆனால் எத்தனையோ சபையில் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்க நோட் புக் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சர்ச்சி பாஸ்டருங்க மக்கள்கிட்ட சுரண்டி அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு இவர் பிரியாணி செஞ்சு போட்டு ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டுப்பாரு. நான் அதுதான் சொல்கிறேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு தெளிவாகவே போதிச்சிடுவேன். முதல்ல ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு செய்கிறது பெரிய ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படாத ஒருத்தனுக்கு செய்கிறத விட ரட்சிக்கப்பட்டவனுக்கு செய்கிறதுக்கு பலன் உண்டு, மிகப்பெரிய பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இந்த மைண்ட் செட்டப்பே பிசாசு கெடுத்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்ய மாட்டான், கிறிஸ்தவன் இல்லாதவனுக்கு போய் உதவி செஞ்சுன்னு இருக்கிறான். நான் கேட்குறேன், ஓப்பனாக பேசுகிறேன், ஒரு இந்து மதத்தில் இருக்கிறவன் இன்னொரு இந்து மதத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அநாதை இல்லத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்கிறான், கிறிஸ்தவத்துக்கு செய்ய மாட்டான். ஆனால் இங்கே இருக்கிற முட்டாள் கிறிஸ்தவன் எடுத்துன்னு போயிட்டு அங்கே கொடுக்குறான். இங்கே இருக்கிறவன் ஏன் உதவி செய்வான்? இதெல்லாம் சொன்னால் நம்ம கெட்டவங்களாகிடுவோம். பரவாயில்ல, அவனுக்கு கெட்டவனாகவே இருக்கிறது நல்லது தான். சரி பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க. இங்கே பாயிண்ட் என்னன்னா, ஒரு கவனிக்கணும். ஒருத்தனை வியாதியாக இருக்கிறவனை போயிட்டு சந்திச்சிங்கன்னா முதல்ல அவன் என்ன பண்ணுவான்? என்ன அவனுக்கு கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இப்போ ஒருத்தர் வியாதியாக இருக்கிறான், யாருமே பார்க்க வரல, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல அவனுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளோ பாயிண்ட் சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். எதுக்காகனா, நீ என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நான் உனக்காக சந்தோஷப்படுகிறேன். ஏசு எதுக்கு சந்தோஷப்படுறா தெரியுங்களா? அவர்கிட்ட போய் பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் செய்த செயல்களில் எந்த செயலை குறித்து நீர் சந்தோஷப்படுகிறீர்? நான் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டேன் அதுவா? 100 பேருக்கு பெட்ஷீட் கொடுத்தேன் அதுவா? இல்லை இந்த பிளாட்ஃபார்மில் இருந்தவங்களுக்காக இது செஞ்சேன் அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ என்னை ஏற்றுக்கிற பத்தியா, அதுக்கு தான் நான் முதல்ல மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இங்கே பாயிண்டே என்னன்னா, பசியுள்ள இருந்தவனுக்கு ஆகாரம் கொடுத்தது இதெல்லாம் என்னன்னா, அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டானோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா நீ என்னை ஏற்றுக்கின. ஏன்னா அதுதாங்க பெரிய விஷயம். கடவுள் மனுஷனாக 33 ஆண்டுகள் மனுஷனாக வாழ்ந்து மனுஷனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சிலுவையில் தொங்கி அவர் பாருங்க, அவர் அடைந்த அவமானம், வேதனை, அவமானம் பெருசுங்க. அடியை விட அவமானம் பெருசு, அடியை விட அவமானம் பெருசுங்க.
இயேசு அவமானம் அடைந்தார், நிந்தை அடைந்தார். அவ்வளவு அடைஞ்சு மனுஷனுக்காக உயிர் கொடுத்த இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்காம ஊரெல்லாம் போய் சோறு போட்டால் அவர் சந்தோஷப்படவே மாட்டார். சந்தோஷப்படுவாருங்களா? நீங்கள் ஒரு மனுஷன் உயிர் வாழணுன்ட்டு 2 கிட்னியை குத்துட்டீங்க. ஒரு மனுஷன் எவனோ ஒருத்தர் உயிர் வாழணுன்ட்டு 1 கிட்னியை குத்துட்டீங்க. ஒன்று வச்சுப்போ, 2 வேணாம், 1 குத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிட்னியை வாங்கணுவேன் என்ன, உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறது இல்லை, உங்ககிட்டயே வருது இல்லை. அவன் போயிட்டு ஊரெல்லாம் அன்னதானம் போட்டுட்டு, நான் அன்னதானம் போட்டேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு எதுங்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 1 கிட்னி கொடுத்த நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படுபாவி, உனக்காக 1 கிட்னியே கொடுத்துருக்குற, என்கிட்ட வந்து என் கூட ஒரு ஐக்கியமாக உறவாக இருக்க உனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, ஊரெல்லாம் போய் அதை செஞ்சு இதை செஞ்சேன்னு சொல்லிட்டேடா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கிட்னியை விட விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க ஜீசஸ், ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்போ அவர்கிட்ட நீங்க போயிட்டு இவனுக்கு சோறு போட்டா, அவனுக்கு துணி வாங்கி கொடுத்த, இவனுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுத்த, பாய் வாங்கி கொடுத்த, தலைக்காணி வாங்கி கொடுத்தேன்னு அவர் சொல்லாரு. அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் என்னக்காக நீ என்ன செஞ்ச அதை சொல்லுன்னுவாரு. ஆனால் நீங்கள் டெய்லி போய் ஆண்டவர் சமூகத்தில் அவர் அப்பா பிதாவின்னு கூப்பிட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நன்றி சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் அது விலையேற பெற்றதாக இருக்குது தேவனுடைய பார்வையில். சரி பாருங்க, இப்போ டைம் இல்லை. இப்போ இந்த கூட்டத்தை பற்றி சொன்னார், ஆனால் அந்த கூட்டத்தை பற்றி என்ன சொன்னாலும் அதே தான் சொல்கிறாரு. இந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறாரு, நான் பசியாக இருந்த சோறு போட்டேன் சொல்கிறான். நான் எப்போ சோறு போட்டேன்றான். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் வந்து பார்த்தேன், இவன் கேட்குறான் எப்போ பார்த்தேன், நான் வந்து வரவே இல்லை அப்படின்றான். அவர் சொல்ல நீ வந்த, அது எதை குறிக்குதுன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அதை தான் குறிக்குது. மெயின் பாயிண்ட் என்னன்னா, என்னை ஏற்றுக்கொண்டதுனால நீ என்ன பண்ணியிருக்கிற, சந்தோஷப்படுத்தி இருக்கிற, அதனால உனக்கு பரலோக பாக்கியம். நீ ஏற்றுக்கொள்ளாததுனால, புரியுதுங்களா, நீ என்ன பண்ணியிருக்கிற, துக்கப்படுத்தி இருக்கிற. ஏன்னா நான் உனக்காக சிலுவையில் வந்து ஜீவனை கொடுத்து இருக்கிறேனே, நீ என்னை மதிக்கல, என்னை ஏற்றுக்கல, துக்கப்படுத்தி இருக்கிற. அப்போ இந்த 2 கூட்டத்தில் எந்த கூட்டம் சந்தோஷமா இருக்கும்? செம்மறியாடா வெள்ளாடா? நம்ம அப்படி போவேனா, இப்படியே வந்துடுவோம். செம்மறியாடு சந்தோஷமா இருக்குமா, வெள்ளாடு சந்தோஷமா இருக்குமா? செம்மறியாடுகளாம் ஒரு அல்லேலூயா, சத்தம் கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? இயேசுவின் பிறப்பிலையும் ஒரு கூட்டம் சந்தோஷம், ஒரு கூட்டத்துக்கு பயம். இயேசுவின் வருகையில் ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம், ஒரு கூட்டம் பயப்படும். வசனம் சொல்லிட்டு அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள், அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள், சகல கோத்திரத்தார் அவரை கண்டு புலம்புவார்கள். சங்கீதத்தில் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசு பிறந்தது உங்களுக்காக தான், அவர் வரப்போதும் உங்களுக்காக தான். ஆமென். அதனால் இந்த நாள் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா அவருடைய பிறப்பில் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அவருடைய வருகையிலையும் நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்கள், அவருடைய பிறப்பில் சந்தோஷப்படுகிற நீங்கள் அவருடைய வருகையிலும் சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.